கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார் எடுத்து வாசிக்கலாமா? செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில், உங்கள் ஊழிய ஸ்தலத்தில், நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைப்பாராம். அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் பெரிய சாதனையாளர்களை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். அன்றைக்கு ஜனங்கள் சொன்னார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொன்னார்கள். அப்படி சொல்லி தாவீதை அவர்கள் புகழ்ந்தார்கள். அப்படின்னா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றும்படிக்கு ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் செய்கிற ஃபீல்டு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ நீங்கள் மட்டமான ஒரு லெவலில் போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் பேரே யாராலும் அறியப்படாமல் இருந்தால், உங்கள் கம்பெனியுடைய பேரோ உங்கள் பேரோ அறியப்படாமல் இருந்தால், பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர்கள் ஜனங்களால் அறியப்பட்டிருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாருக்கும் உங்களை பற்றி தெரிகிற அளவுக்கு எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம். அதுதான் புகழ்ச்சியும் கீர்த்தியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்து யாருக்குமே நீ தெரியாமல் இருந்த ஒன்றை இனி எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபிகராக, ஒரு ஆசீர்வாதமான மகனாக மகளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களை சாதனையாளர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் என் பிள்ளைகளை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இவங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் சாதனைகள் படைக்கட்டும். கர்த்தர் இவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். நான் உங்கள் கூட இருந்து செய்யப்போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்கிற வசனத்தின்படி இந்த ஆச்சரியமான காரியங்களை இவர்களை கொண்டு ஆண்டவர் செய்து இவருடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தும். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நாணி நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.